வாழ்க்கை மாறணும், ஆனால் மாற மாட்டேங்குது. ஒரே ப்ராசஸில் இருக்குது, ஒரே விதமான விஷயங்கள் எனக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதானே எல்லாருக்கும். எவ்வளவோ போராடுறேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன். நான் போகாத கோயில்கள் இல்லை, நான் வேண்டாத கடவுள் இல்லை. இருந்தாலுமே எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய நிலை மாற மாட்டேங்குது குருஜி அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு மன அழுத்தம் அப்படின்றது வாழ்க்கையில் இருக்கும். ஏன் வாழ்க்கை மாற மாட்டேங்குது? நான் ஒரு முதலீடு போடுறேன், பட் அது நஷ்டத்தில் போயிடுது. நான் ரொம்ப என்னுடைய சின்ன வயசுலேருந்து இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த உழைப்பையும் கொண்டு போய் ஒரு பிஸ்னஸில் நான் போட்டு எனக்கு அதுலேருந்து மேலே வர முடியல. ஏன் என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்குள்ளார நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்னென்னா, ஒவ்வொருத்தருமே ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு கொடுக்க போகிறீங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற விஷயத்தில் பிரபஞ்சம் தெளிவாக இருக்கும். நீங்கள் தெளிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்திற்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். இந்த ரகசியம் தெரியலனா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் சரி, ஒரு மரத்தை வெட்டணும்னாலும் நீங்கள் அதுக்கு ஒரு ரீசனை சொல்லணும். ஒரு ரீசன் இல்லாமல் அந்த மரத்தை நீங்கள் வெட்டும்போது அதற்குண்டான தண்டனையும் கர்மாவும் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு உணவு சாப்பிட்றீங்கன்னா எதுக்காக சாப்பிட்றீங்க? ஒரு ரீசன் இருக்குது. உங்களுக்கு பசிக்குது, அதனால போய் வெளியே போய் உணவு எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ அதுக்கு ரீசன் இருக்குது. இப்படி நீங்கள் என்ன செயல்கள் எடுத்தாலும், நீங்கள் எந்த செயல்களுக்குள்ளார உங்களை செயல்படுத்திட்டு போனாலும் ஒரு ரீசன் சொல்லணும். இந்த மாதிரி ரகசியங்கள் உங்களுக்கு தெரியாததுனால தான் நீங்க என்னதான் ஒரு தொழில் பண்ணாலும், என்னதான் ஒரு விஷயத்தை புதுசா உங்களுக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணாலும், நீங்க திரும்ப திரும்ப எங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த ஜீரோவிலேயே வந்து முடியறதுக்கான ரீசன். சரி, ஓகே, ரைட். இப்போ என்னன்னா, சித்தர்கள் முதற்கொண்டும், மகான்கள், ஞானியர்கள் முதற்கொண்டும் என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடித்தார்கள், இன்றும் எப்படி கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற வெற்றியினுடைய ரகசியத்தை பத்தி நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா பிரபஞ்சம் வந்து ஒரு பேர் அணுங்க. அதுக்கு ஒரு எண்டு கிடையாது, அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அது ரொம்ப பெருசு அது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே இருக்கட்டும், அனைத்துமே அதுக்கு உட்பட்டு அதனுடைய இயக்கத்திற்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே நகருது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதில் நீங்களும் உட்படுவீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பிரபஞ்சத்திற்கு எதிராகவும் பிரபஞ்சத்திற்கு ஆப்போசிட்டாகவும் நீங்கள் செய்யும்போது முழுமையாக வினைகளில் சிக்கி விடுகிறீர்கள். இதுதான் நீங்க விஷயமே. ஏன்னா உங்களுடைய மனசு அந்த மாதிரி, மனசு உங்களோட புடியிலேயே இல்லையே, மனசு உங்களோட கண்ட்ரோல்லையே இல்லையே. முதல்ல நீங்க சொல்றதே உங்களுக்குள்ளார கேட்க மாட்டீங்களே, அப்புறம் எங்கிருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறது? நீங்க எங்கிருந்து பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகுறது? எங்கிருந்து சிவபெருமான் கூட கனெக்ட் ஆகுறது? எப்படி சித்தர்கள் கூட கனெக்ட் ஆகுறது? எப்படி அவர்களுடைய அருளை பெறுறது? பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த செயல்களில் முன்னேறணும். நீங்கள் எடுத்த செயல்களில் அடுத்தடுத்து நீங்கள் வளரணும், வாழணும் அப்படின்னா முதல்ல குருமார்களும் இறைவனும் பிரபஞ்சமும் அதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். அது யாராவனாக இருந்தாலும் சரி. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 100 ரூபாயாச்சும் வெளியில் இருக்கிற மற்ற உயிர்களுக்கு சேவை செய்யும். ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 10,000 வெளியில் இருக்கிற மக்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கும் உணவு தேவைக்கோ ஏதாவது ஒரு தேவையை பூர்த்தி செய்யணும். ஏன்னா பிரபஞ்சம் எப்படி உங்களை வைத்து வேலை வாங்கும் என்றால், உங்களுக்கு உண்டான கூலியை அது கொடுத்து விட்டு அந்த கூலியிலிருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளார திணிச்சு உங்களுக்கு ஒரு ஆர்டர் போடும். அது ஆர்டரை செயல்படுத்தினா தானே போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் வராரு, ஐயா ஒரு 10 ரூபாய் தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்கறாரு. அவருக்கு ஒரு 5 ரூபாய் ஒரு 10 ரூபாய் போட்டா தானே அங்கேயே உங்க மைண்ட் 2ஆ வேலை செய்ய ஆரம்பிக்கும். எதுக்கு நம்ம ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம அதெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம உழைச்சது, நம்ம காசு அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா எங்கிருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்? நீங்க பதில் சொல்லு. ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யணும்னு தோணுதுன்னா, ஒரு விஷயம் அது தானமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், ஒரு செயல் உங்களை நோக்கி வருதுன்னா அந்த இடத்துல ஆப்ஷனே வைக்கக்கூடாது. அப்படி ஆப்ஷன் நீங்கள் வச்சிங்கன்னா, இல்லை நாம ஏன் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான விஷயத்தை தடுத்து நிறுத்திடும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி, இதுதான் பிரபஞ்சத்தினுடைய நீதி. ஏன்னா பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களை உணருது. பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுக்கு உண்டானது கொடுக்கறதுக்கு அது தயாராக இருக்கு. ஆனால் நீங்கள் அதை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் அதை சொல் பேச்சு கேட்கறது இல்லை. ஆனால் மனசு சொல்கிற எல்லா தீய செயல்களிலுமே ஈடுபடுவீங்க. அடுத்தவனை எப்படி ட்ரிகர் பண்ணலாம், அடுத்த ஆன்மாக்கள் எப்படி நசுக்கலாம், அடுத்தவங்க வளர்ந்தா நம்மளுக்கு பிடிக்காது, இந்த மாதிரியான ஒரு வஞ்சன்ஸ், ஒரு பொறாமை குணம் மட்டுமே நீங்கள் உங்களுக்குள்ளார செயல்படுத்திட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு நல்ல செயல்களை உங்களுடைய ஆன்மா உற்பத்தி பண்ணும்போது அதுக்கே உயிர் கொடுக்க மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கவில்லை என்றால் இறைவன் மிகப்பெரிய ஒரு ஆட்டம் உங்களுக்குள்ளார ஆட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவர் ஆடுறது இங்கே யாராலும் தாங்க முடியாது. அவர் ஆட ஆரம்பிச்சார்னா இங்கே யாருமே அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அவர் ஒருத்தர் மட்டும்தான் தலைவரும், அவர் ஒருத்தர் மட்டும்தான் சிஎம், அவர் ஒருத்தர் மட்டும்தான் பிஎம், அவர் தான் எல்லாமே. ஏன்னா அவருக்கு உட்பட்டு இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது, தொடர்பியல் இருக்குது. இதுக்கு முதன்மையாக உங்களுக்குள்ளார இருக்கிற ஈகோவை நீங்கள் குறைச்சிக்கணும். உங்களுக்குள்ளார இருக்கிற கோபம் தான், உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த கொடுக்கவே கூடாது, தான் மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்ற குணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இறைவன் கிட்ட இருந்து பிரபஞ்சத்திட்ட இருந்து எது ஒன்றுமே வாங்க முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 100 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுங்க. 10,000 ரூபாய் இருந்தால் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுங்க. ஆனால் பலனை எதிர்பார்த்து செலவு பண்ணாதீங்க. குருஜி சொல்லிட்டாரு, நான் தான தர்மம் பண்ணுறேன், இப்போ இது கொடுத்தாக்கா என் வாழ்க்கையில் நான் உயர்ந்துருவேனா,
அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டுலாம் பழகக்கூடாது, தரக்கூடாது. எதுவும் கிடையாது. அங்க ஒரு உயிர் இருக்கு. அந்த 4 உயிர்களுக்கு நான் சேவை பண்றேன். நான் ஒரு 10 உயிர்களுக்கு நான் பசிய போக்குறேன். என்னால முடிஞ்சது, என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குங்க, நான் ஒரு 10,000 பேருக்கு பசிய போக்குறேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு தாழ்ந்த ஒரு மனப்பான்மையை ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளார கொண்டு வந்துக்கும் போது இந்த பிசினஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா? இங்க இறைவன் மாத்தாததான் மத்தவங்க வந்து மாத்திர போறாங்க. அப்ப ஒவ்வொரு குருமார்களும் வழிகாட்டும் பொழுது அது ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அதுக்குண்டான காரணம் என்ன, ஏன் வந்து தான தர்மம் அப்படின்றது எல்லா மதத்திலையும் வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க, வலியுறுத்துறாங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் காரணம். நீங்க எப்போ அடுத்தவர்களை நேசித்து, அடுத்தவர்களும் தம் உயிர் போல நேசித்து, அவர்களும் இறைவன் தான், அவர்களுக்குள்ளேயும் கடவுள் குடியிருக்கிறார் அப்படின்ற ஒரு உயர்ந்த ஒரு குணத்தையும் ஒரு பக்குவத்தையும் ஒவ்வொரு மனிதர்களும் உங்களுக்குள்ளார நீங்க கொண்டு வந்துக்கும் போது முழுமையா அவங்களோட சக்தியும் எனர்ஜியும் மாறி முழுமையா சித்தர்களோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி பிரபஞ்சத்தினுடைய கவனம் உங்கள் மேல திசை திரும்பிடும். இதுக்கு தான் காலையில இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்மயோகம் போன்ற ஒரு ஹையர் ப்ராக்டிசஸை ஒவ்வொருத்தருமே உங்களோட லைஃப்பில் இணைச்சிக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் நம்மளுடைய குருநாதர் கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்த மகான். அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி அடுத்தடுத்த நிலைகளுக்கு அவர் கொண்டு போவார். நீங்கள் இதை எல்லாமே பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அடுத்தவர்கள் உங்களை புறம் பேசுகிறார்களோ, அடுத்தவர்கள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை முழுவதுமாக சூழ்ந்துடும். இதனால தான் சொல்கிறது, யோக பயிற்சிகளை பண்ணுங்கள், தியான பயிற்சிகளை தீட்சை எடுத்து பண்ணும்பொழுது அடுத்தவர்கள் உங்கள் மீது கண் திருஷ்டி வைத்தாலும் சரி, அடுத்தவர்கள் அவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மீது செலுத்தினாலும் சரி, எளிமையாக நீங்கள் உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷனும் குருவும் இறைவனும் சிவபெருமானும் முருகனும் எல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி உங்களை ஒரு அழகான ஒரு வேக்குள்ள பிரபஞ்சத்தில் ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார இறைவனும் குருமார்களும் உங்களை கூட்டிகிட்டு போவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிங்க. எளிமையாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சரியாகி ஒரு சீராகி ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்த ஒரு பக்குவ நிலைகளுக்கும் ஞான நிலைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்குண்டான வழியை இறைவனும் பிரபஞ்சமும் குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக வழித்துணையாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். குரு கடாட்சம்.